ஸ்ரீஹரயே நமஹ. ஒரு கோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண் துளங்க மாவடிவில் நீ அளந்த மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் எண்ணில் அலகளவு கண்ட சீராழியாய்க்கு அன்றி உலகளவும் உண்டோ உன் வாய். மனதை மயக்கும் மாயக்கண்ணா, நீ ரசிகனப்பா. நாங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே பல திருவிளையாடல்களை நடத்துகிறாய். ஆம், திசைகள் நடுங்க விண் அதிர குந்துபி முழங்க உன் திருவடியை நீட்டி நீ அளந்த அதே உலகத்தை நீ வராகவதாரம் எடுத்த போது உன் ஒரு கொம்பின் நுனியில் தாங்கினாயே. நிலம் மலை கடல் காற்று ஆகாயம் என எல்லாவற்றையும் உன் வாய்க்குள் காண்பித்தாயே. அப்படியானால் குழந்தை பருவத்தில் இருந்த உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய வாய் வந்திருக்கும்? நாங்கள் எல்லா கவலைகளையும் மறந்து உன்னை ரசித்து மகிழ நீ செய்யும் திருவிளையாடல்கள் தானே இவை. உன் திருவிளையாடல்களை எப்போதும் தொடர்ந்து எங்களுக்கு ஆனந்தத்தை தருமையா தெய்வமே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா.